For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். மத்திய புலனாய்வு பிரிவு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ 1963 ஆண்டில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானம் மூலம் நிறுவப்பட்டது. ஆரம்பத்தில் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருந்த சிபிஐ தற்போது பணியாளர்கள், பொதுமக்கள் குறைதீர்க்கும் மற்றும் ஓய்வூதியத் துறையின் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ் கீழ் செயல்படுகிறது. சிபிஐயின் செயல்பாட்டு பிரிவுகள் டிவிஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்: ஊழல் தடுப்பு பிரிவு ஆன்டி கரப்ஷன் டிவிஷன், மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசின் நிதியுதவி பெறும் நிறுவனங்களில் உள்ளவர்கள் செய்யும் ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான குற்றங்களை விசாரிக்கிறது. பொருளாதார குற்றப்பிரிவு எக்கனாமிக் அஃபென்சஸ் டிவிஷன், வங்கி மோசடிகள், நிதி முறைகேடுகள், அந்நிய செலாவணி விதிமீறல்கள், போலி நாணயம் மற்றும் சுங்கத்துறை தொடர்பான பொருளாதார குற்றங்களை விசாரிக்கிறது. சிறப்பு குற்றப்பிரிவு ஸ்பெஷல் கிரைம்ஸ் டிவிஷன், மாநில அரசுகளின் சம்மதத்துடன் ஒப்படைக்கப்படும் தீவிரமான, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் ஆர்கனைஸ்ட் கிரைம், கொலை, ஆள்கடத்தல், பயங்கரவாதம் போன்ற வழக்குகளை விசாரிக்கிறது. அதிகார வரம்பு மற்றும் மாநிலங்களின் சம்மதம். சிபிஐயின் அதிகார வரம்பு டெல்லி சிறப்பு போலீஸ் ஸ்தாபனச் சட்டம் 1946 மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. மத்திய ஆட்சி பகுதிகள், டெல்லி மற்றும் பிற யூனியன் பிரதேசங்களில் சிபிஐ நேரடியாக வழக்குகளை பதிவு செய்து விசாரிக்க அதிகாரம் உண்டு. மாநில பகுதிகள்: ஒரு மாநிலத்தில் சிபிஐ ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் பொதுவான சம்மதத்தை ஜெனரல் கான்சென்ட் பெற வேண்டியது அவசியம். பொதுவான சம்மதத்தை நீக்குதல்: பல மாநிலங்கள் உதாரணமாக மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா தங்கள் பொதுவான சம்மதத்தை நீக்கியுள்ளன. இதன் பொருள், அந்த மாநிலங்களில் சிபிஐ ஒரு வழக்கை பதிவு செய்ய ஒவ்வொரு முறையும் தனிப்பட்ட அனுமதியை பெற வேண்டும். உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்: உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கை சிபிஐக்கு மாற்றும் போது அதற்கு மாநில அரசின் சம்மதம் தேவையில்லை. சிபிஐயின் மீதான விமர்சனங்கள் மற்றும் சீர்திருத்தம்: அரசியல் தலையீடு: ஆளும் மத்திய அரசின் விருப்பத்திற்கு ஏற்பச் செயல்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர்களை அரசியல் ரீதியாக பழிவாங்க பயன்படுத்தப்படுவதாகவும் சிபிஐ மீது நீண்டகாலமாகவே குற்றம் சாட்டப்படுகிறது. உச்ச நீதிமன்றம் கூட கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி, கேஜ் பேரட் என்று விமர்சித்துள்ளது. தாமதமான விசாரணை: முக்கிய வழக்குகளில் விசாரணை முடிவடைய மிக அதிக கால தாமதம் ஆவதும் வழக்கு தொடர தேவையான அரசு அனுமதியை பெறுவதில் உள்ள காலதாமதமும் அதன் செயல்திறனை குறைக்கிறது. சிபிஐயின் இயக்குனர் நியமனம், பதவிக்காலம் மற்றும் நிதி ஆகிய விவகாரங்களில் மத்திய அரசின் தலையீடு இருப்பது அதன் செயல்பாட்டு சுதந்திரத்தை பாதிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்வது மற்றும் விசாரணை நடத்துவது தொடர்பான மத்திய புலனாய்வு பிரிவின் சிபிஐ அதிகார வரம்பை பல்வேறு மாநிலங்கள் கேள்விக்குள்ளாக்குகின்றன. இருப்பினும், சிபிஐக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருக்க மாநிலங்களுக்கு உள்ள அதிகாரம் முழுமையானது அல்ல. இந்தியாவின் கூட்டாட்சி தன்மையை சிறப்பு குறிப்புடன் விளக்குங்கள். இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பில் மத்திய புலனாய்வு துறையின் சிபிஐ அதிகார வரம்பும் மாநில அரசுகளின் ஒப்புதல் கான்சென்ட் உரிமையும் ஒரு முக்கியமான விவாதப் பொருளாக உள்ளது. இது தொடர்பான உங்களின் கேள்விக்கான விரிவான விளக்கம் இதோ. சிபிஐ மற்றும் சட்டரீதியான பின்னணி லீகல் ஃப்ரேம்வொர்க். சிபிஐ என்பது ஒரு தனிச்சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட அமைப்பு அல்ல. இது டெல்லி சிறப்பு காவல் அமைப்பு சட்டம் 1946, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் டிஎஸ்பிஇ ஆக்ட் 1946 இன் கீழ் செயல்படுகிறது. பிரிவு 6 செக்ஷன் 6 இச்சட்டத்தின் பிரிவு 6 அன்படி ஒரு மாநிலத்திற்குள் சிபிஐ தனது அதிகாரத்தை செலுத்தவோ அல்லது விசாரணை நடத்தவோ அந்த மாநில அரசின் ஒப்புதல் கான்சென்ட் அவசியம்.
ஏனெனில் இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் காவல்துறை, போலீஸ் மற்றும் சட்டம் ஒழுங்கு, பப்ளிக் ஆர்டர் ஆகியவை மாநில பட்டியலில் ஸ்டேட் லிஸ்ட் உள்ளன. எனவே மாநில அரசின் அனுமதியின்றி மத்திய அமைப்பான சிபிஐ நேரடியாக தலையிட முடியாது. மாநிலங்களின் பொது ஒப்புதல், ஜெனரல் கான்சென்ட் மற்றும் அதை திரும்பப் பெறுதல். வழக்கமாக மத்திய அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிக்க மாநில அரசுகள் சிபிஐக்கு ஒரு பொது ஒப்புதல், ஜெனரல் கான்சென்ட் அளித்திருக்கும். இது இருக்கும் வரை ஒவ்வொரு வழக்குக்கும் சிபிஐ மாநில அரசிடம் தனித்தனியாக அனுமதி கேட்க தேவையில்லை. இருப்பினும் சமீப காலங்களில் அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது மத்திய அரசின் தலையீட்டை குறைப்பதற்காகவோ பல்வேறு மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட இந்த பொது ஒப்புதலை திரும்பப் பெற்றுள்ளன. விளைவு: பொது ஒப்புதல் திரும்பப் பெறப்பட்டால் அந்த மாநிலத்தில் சிபிஐ பதிவு செய்யும் ஒவ்வொரு புதிய வழக்குக்கும் மாநில அரசின் முன் அனுமதியை பெற வேண்டும். மாநிலங்களின் அதிகாரம் முழுமையானது அல்ல. Why state power is not absolute? மாநிலங்கள் பொது ஒப்புதலை திரும்பப் பெற்றாலும் சிபிஐயை முழுமையாக தடுக்க முடியாது. இதற்கான காரணங்களும் இந்திய கூட்டாட்சி தத்துவத்தின் சமநிலையும் கீழே விளக்கப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு நீதிமன்றங்களின் அதிகாரம். ரோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களுக்கு மாநில அரசின் ஒப்புதல் தடையல்ல. ஒரு வழக்கில் நியாயமான விசாரணை தேவைப்பட்டாலோ அல்லது மாநில காவல்துறையின் விசாரணை திருப்திகரமாக இல்லை என்றாலோ அரசியலமைப்புச் சட்டத்தின் 32 அல்லது 226வது பிரிவின் கீழ் உச்ச நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம். இத்தகைய சூழலில் மாநில அரசின் பிரிவு 6 அன் கீழான ஒப்புதல் தேவையில்லை என்று உச்ச நீதிமன்றம் வெஸ்ட் பெங்கால் vs கமிட்டி ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் 2010 தீர்ப்பளித்துள்ளது. பழைய வழக்குகள் பொது ஒப்புதல் திரும்ப பெறப்படுவதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை தொடர்ந்து விசாரிக்க சிபிஐக்கு அதிகாரம் உள்ளது. ஒப்புதல் ரத்து என்பது வருங்கால வழக்குகளுக்கு ப்ரொஸ்பெக்டிவ் மட்டுமே பொருந்தும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்கள், ரயில்வே, அஞ்சல் துறை போன்ற மத்திய அரசுக்குச் சொந்தமான இடங்களில் அல்லது மத்திய அரசு ஊழியர்கள் மீதான விசாரணையில் மாநிலத்தின் தடையையும் மீறி சிபிஐ செயல்பட முடியும் என்று சில சட்டவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இருப்பினும் இது இன்னும் சட்டரீதியான விவாதத்திற்கு உட்பட்டது. கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான பார்வை. ஃபெடரலிசம் கான்டெக்ஸ்ட். இந்த விவகாரம் இந்திய கூட்டாட்சியின் 2 முக்கிய அம்சங்களை எடுத்துக்காட்டுகிறது. கூட்டாட்சி தன்னாட்சி. ஃபெடரல் ஆட்டோனமி. மாநிலத்திற்குள் நுழைய மாநில அரசின் அனுமதி தேவை என்பது மாநிலங்களின் தன்னாட்சியை காக்கிறது. இது காவல்துறை அதிகாரத்தில் மத்திய அரசின் ஆதிக்கத்தை தடுக்கிறது. கூட்டுறவு கூட்டாட்சி. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஊழல் மற்றும் எல்லை தாண்டிய குற்றங்களை தடுக்க மத்திய, மாநில அரசுகளுக்கிடையே ஒத்துழைப்பு அவசியம். மாநிலங்கள் அனுமதியை மறுப்பது அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்டாலும் அது நிர்வாகச் சிக்கல்களை உருவாக்குகிறது. முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால், சிபிஐக்கு அனுமதி அளிப்பது மாநில அரசின் உரிமையாக இருந்தாலும் நீதித்துறை ஆய்வுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ உட்பட்டு அது முழுமையான அதிகாரமாக இல்லை. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் நேர்மையான விசாரணையை உறுதி செய்யவும் நீதிமன்றங்கள் மாநிலத்தின் அனுமதியின்றி சிபிஐ விசாரணையை பணிக்க முடியும்.
இதுவே இந்திய கூட்டாட்சியின் தனித்துவமான சமநிலையாகும். The jurisdiction of the Central Bureau of Investigation (CBI) regarding lodging infer and conducting probe within a particular state is being questioned by various states. However, the power of states to withhold consent to the CBI is not absolute. Explain with special reference to the federal character of India. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்குள் எஃப்.ஐ.ஆர். பதிவு செய்வது மற்றும் விசாரணை நடத்துவது தொடர்பான மத்திய புலனாய்வு பிரிவின் சிபிஐ அதிகார வரம்பை பல்வேறு மாநிலங்கள் கேள்விக்குள்ளாக்குகின்றன. இருப்பினும் சிபிஐக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருக்க மாநிலங்களுக்கு உள்ள அதிகாரம் முழுமையானது அல்ல. இந்தியாவின் கூட்டாட்சி தன்மையை சிறப்பு குறிப்புடன் விளக்குங்கள். The jurisdiction of the Central Bureau of Investigation (CBI) and the power of states to withhold consent to its investigation are critical issues in India's federal structure. The authority to investigate crimes is derived from the Delhi Special Police Establishment Act, 1946, which allows it to operate in any state with the state's consent. மத்திய புலனாய்வு பிரிவின் சிபிஐ அதிகார வரம்பு மற்றும் அதன் விசாரணைக்கு மாநிலங்கள் ஒப்புதல் அளிக்காமல் இருக்க அதிகாரம் ஆகியவை இந்தியாவின் கூட்டாட்சி கட்டமைப்பில் முக்கியமான பிரச்சினைகள். குற்றங்களை விசாரிக்க சிபிஐயின் அதிகாரம் 1946 ஆண்டு டெல்லி சிறப்பு காவல் நிறுவனச் சட்டத்திலிருந்து பெறப்பட்டது. இது மாநிலத்தின் ஒப்புதலுடன் எந்த மாநிலத்திலும் செயல்பட அனுமதிக்கிறது. Jurisdiction of CBI. CBI-in அதிகார வரம்பு. Consent required. The CBI requires the consent of the state government to investigate crimes within that state's jurisdiction. This consent can be general or specific to a particular case. ஒப்புதல் தேவை. அந்த மாநிலத்தின் அதிகார வரம்பிற்குள் குற்றங்களை விசாரிக்க சிபிஐக்கு மாநில அரசின் ஒப்புதல் தேவை. இந்த ஒப்புதல் ஒரு குறிப்பிட்ட வழக்குக்கு பொதுவானதாகவோ அல்லது குறிப்பிட்டதாகவோ இருக்கலாம். Limitations on state's power. While states have significant autonomy in law and order, their power to withhold consent is not absolute. The CBI can investigate cases referred by the state government or those that have interstate implications. மாநிலத்தின் அதிகார வரம்புகள். சட்டம் மற்றும் ஒழுங்கில் மாநிலங்களுக்கு குறிப்பிடத்தக்க சுயாட்சி இருந்தாலும் ஒப்புதலை தடுத்து நிறுத்துவதற்கான அவர்களின் அதிகாரம் முழுமையானது அல்ல. மாநில அரசாங்கத்தால் குறிப்பிடப்படும் வழக்குகள் அல்லது மாநிலங்களுக்கு இடையேயான தாக்கங்களை கொண்ட வழக்குகளை சிபிஐ விசாரிக்க முடியும். ஃபெடரல் கேரக்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் கூட்டாட்சி தன்மை. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். India's federal structure divides powers between the center and states. While states have exclusive powers in certain areas, the center has authority over matters like national security and inter-state crimes. மத்திய மாநில உறவுகள். இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அதிகாரங்களை பிரிக்கிறது. சில பகுதிகளில் மாநிலங்களுக்கு பிரத்யேக அதிகாரங்கள் இருந்தாலும் தேசிய பாதுகாப்பு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான குற்றங்கள் போன்ற விஷயங்களில் மையத்திற்கு அதிகாரம் உள்ளது. Parliamentary jurisdiction. The Parliament has the authority to enact laws on subjects that fall under the Union list, which includes matters like national security and inter-state crimes. நாடாளுமன்ற அதிகார வரம்பு. தேசிய பாதுகாப்பு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான குற்றங்கள் போன்ற விஷயங்களை உள்ளடக்கிய யூனியன் பட்டியலின் கீழ் வரும் துறைகளில் சட்டங்களை இயற்ற நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. Balancing federalism and jurisdiction. கூட்டாட்சி மற்றும் சிபிஐயின் அதிகார வரம்பை சமநிலைப்படுத்துதல். Cooperation and coordination. The jurisdiction requires cooperation and coordination between the center and states. States can withhold consent, but this decision can be challenged in courts if it appears arbitrary or politically motivated. ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு. சிபிஐயின் அதிகார வரம்பிற்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது. மாநிலங்கள் ஒப்புதலை தடுத்து நிறுத்தலாம், ஆனால் இந்த முடிவு தன்னிச்சையாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ நோக்கமாக கொண்டதாக தோன்றினால் நீதிமன்றங்களில் சவால் செய்யப்படலாம்.
Judicial oversight. The judiciary plays a crucial role in ensuring that the jurisdiction is exercised in accordance with the law and that states' rights are protected. நீதித்துறை மேற்பார்வை. சிபிஐயின் அதிகார வரம்பு சட்டத்தின்படி பயன்படுத்தப்படுவதையும் மாநிலங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்வதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. Conclusion. The jurisdiction and the power of states to withhold consent are complex issues that require a balance between federalism and the need for effective law enforcement. While states have significant autonomy, the jurisdiction is essential for investigating crimes that have national implications or involve multiple states. The judiciary's oversight ensures that the powers are exercised in a manner that respects the federal structure of India. சிபிஐயின் அதிகார வரம்பு மற்றும் ஒப்புதலை தடுத்து நிறுத்தும் மாநிலங்களின் அதிகாரம் ஆகியவை கூட்டாட்சிக்கும் பயனுள்ள சட்ட அமலாக்கத்திற்கான தேவைக்கும் இடையில் சமநிலை தேவைப்படும் சிக்கலான பிரச்சினைகள். மாநிலங்களுக்கு குறிப்பிடத்தக்க சுயாட்சி இருந்தாலும் தேசிய தாக்கங்களைக் கொண்ட அல்லது பல மாநிலங்களை உள்ளடக்கிய குற்றங்களை விசாரிப்பதற்கு சிபிஐயின் அதிகார வரம்பு அவசியம். இந்தியாவின் கூட்டாட்சி கட்டமைப்பை மதிக்கும் வகையில் சிபிஐயின் அதிகாரங்கள் பயன்படுத்தப்படுவதை நீதித்துறையின் மேற்பார்வை உறுதி செய்கிறது. பல்வேறு காரணிகளால் மத்திய புலனாய்வுத் துறை சிபிஐ நம்பகத்தன்மை மற்றும் நம்பிக்கை நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. இந்த நெருக்கடியின் காரணங்களையும் விளைவுகளையும் ஆராய்ந்து சிபிஐயின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையையும் நற்பெயரையும் மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். இந்தியாவின் முதன்மையான விசாரணை அமைப்பான மத்திய புலனாய்வுத் துறை சிபிஐ கடந்த சில ஆண்டுகளாகவே கடுமையான நம்பகத்தன்மை சோதனையை எதிர்கொண்டு வருகிறது. உச்ச நீதிமன்றமே ஒருமுறை சிபிஐயை கூண்டுக்கிளி கேஜ் பேரட் என்று விமர்சித்ததே இந்த நெருக்கடியின் தீவிரத்தை உணர்த்துகிறது. இந்த நெருக்கடிக்கான காரணங்கள், விளைவுகள் மற்றும் அதற்கான தீர்வுகளை கீழே விரிவாக காண்போம். நம்பகத்தன்மை வீழ்ச்சிக்கான காரணங்கள். காசஸ் ஃபார் த கிரைசஸ். அரசியல் தலையீடு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபெரன்ஸ். சிபிஐ ஒரு சுதந்திரமான அமைப்பாக இல்லாமல் நிர்வாக ரீதியாக மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் டிஓபிடி கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனால் ஆளும் கட்சிகள் தங்கள் அரசியல் எதிரிகளை பழிவாங்கவும் கூட்டணி கட்சிகளை தக்கவைக்கவும் சிபிஐயை பயன்படுத்துவதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளன. சட்டரீதியான அந்தஸ்து இல்லாமை. லேக் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ். சிபிஐக்கென தனியான நாடாளுமன்ற சட்டம் இல்லை. இது காலாவதியான டெல்லி சிறப்பு காவல் அமைப்பு சட்டம் 1946 அண்ட் டிஎஸ்பிஇ ஆக்ட் கீழ் செயல்படுகிறது. இது சிபிஐயை ஒரு காவல்துறை அமைப்பாகவே சுருக்கி அரசியல் ரீதியாக கட்டுப்படுத்த வழிவகுக்கிறது. உள்கட்டமைப்பு மற்றும் மனிதவள பற்றாக்குறை. நிபுணத்துவம் வாய்ந்த அதிகாரிகளின் பற்றாக்குறை, நவீன தொழில்நுட்ப வசதிகள் இன்மை மற்றும் அதிகப்படியான வழக்கு நிலுவைகள் விசாரணையின் தரத்தை குறைக்கின்றன. உட்பூசல்கள். 2018ஆம் ஆண்டு சிபிஐயின் இயக்குனர் மற்றும் சிறப்பு இயக்குனர் இடையே பொதுவெளியில் நடந்த மோதல்கள் இந்த அமைப்பின் நற்பெயருக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்தின. விளைவுகள். கான்செக்வென்சஸ். மாநிலங்களின் எதிர்ப்பு. வித்ட்ராயல் ஆஃப் ஜெனரல் கான்சென்ட். சிபிஐ அரசியல் பழிவாங்கும் கருவியாகச் செயல்படுவதாக கூறி தமிழ்நாடு, மேற்கு வங்கம், பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்கள் சிபிஐக்கு அளித்திருந்த பொது ஒப்புதலை ஜெனரல் கான்சென்ட் திரும்பப் பெற்றுள்ளன. இது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. நீதித்துறையின் நம்பிக்கை குறைவு. பல முக்கிய வழக்குகளில் சிபிஐயின் விசாரணை அறிக்கைகளை நீதிமன்றங்கள் ஏற்க மறுத்து நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணைகளை நடத்த உத்தரவிடுகின்றன. குற்றவாளிகள் தப்பியோடல், தாமதமான விசாரணை மற்றும் அரசியல் அழுத்தங்களால் ஊழல் வழக்குகளில் தண்டனை விகிதம் கன்விக்ஷன் ரேட் குறைந்து வருகிறது. நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள். வே ஃபார்வர்ட். சிபிஐயின் இழந்த பெருமையை மீட்டெடுக்க பல்வேறு சட்ட ஆணையங்கள் மற்றும் நிபுணர்கள் குழுக்கள் எல்பி சிங் கமிட்டி, நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்த சீர்திருத்தங்களை அமல்படுத்த வேண்டும். தனிச்சட்டம் இயற்றுதல். enact a separate law.
டிஎஸ்பிஇ சட்டத்திற்கு பதிலாக சிபிஐக்கென ஒரு புதிய சட்டத்தை நாடாளுமன்றத்தில் இயற்றி அதற்கு தேர்தல் ஆணையம் அல்லது சிஏஜி போல சட்டரீதியான அந்தஸ்து ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் வழங்க வேண்டும். நிர்வாகச் சுயாட்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆட்டோனமி சிபிஐயை நிர்வாகத்துறையின் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும். சிபிஐ இயக்குநரை தேர்ந்தெடுக்கும் முறையில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். நாடாளுமன்ற மேற்பார்வை பார்லமெண்டரி ஓவர்சைட் சிபிஐ நிர்வாக ரீதியாக அரசாங்கத்திற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக நேரடியாக நாடாளுமன்றத்திற்கோ அல்லது லோக்பால் அமைப்புக்கோ பதில் சொல்லும் வகையில் மாற்றியமைக்க வேண்டும். சொந்தக்குழு ஓன் காட்ரா மாநில காவல்துறையிலிருந்து அதிகாரிகளை அயல் பணியில் டெப்யூட்டேஷன் எடுப்பதை குறைத்து சிபிஐக்கென தனியான நிரந்தரமான புலனாய்வு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். நிதிச் சுதந்திரம் ஒவ்வொரு தேவைக்கும் அமைச்சகத்தை நாடாமல் சிபிஐக்கு தன்னாட்சியான நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். முடிவுரை சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற வாக்கியம் உண்மையாக இருக்க வேண்டுமானால் சிபிஐ கூண்டுக்கிளி யாக இல்லாமல் சுதந்திரமாக பறக்கும் கழுகாக மாற வேண்டும். அரசியல் தலையீடற்ற சட்டரீதியான அதிகாரம் கொண்ட சிபிஐயே ஊழலற்ற இந்தியாவை உருவாக்க உதவும். The Central Bureau of Investigation (CBI) has been facing a crisis of credibility and confidence due to various factors. Analyze the causes and consequences of this crisis and suggest measures to restore the public trust and reputation of the CBI. பல்வேறு காரணிகளால் மத்திய புலனாய்வு துறை சிபிஐ நம்பகத்தன்மை மற்றும் நம்பிக்கை நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. இந்த நெருக்கடியின் காரணங்களையும் விளைவுகளையும் ஆராய்ந்து சிபிஐயின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையையும் நற்பெயரையும் மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். The Central Bureau of Investigation (CBI) is facing a crisis of credibility and confidence due to several factors. மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ பல காரணிகளால் நம்பகத்தன்மை மற்றும் நம்பிக்கை நெருக்கடியை எதிர்கொள்கிறது. Causes of the crisis நெருக்கடிக்கான காரணங்கள் Political interference. The investigations and operations have been influenced by political considerations, undermining its independence and impartiality. அரசியல் தலையீடு சிபிஐயின் விசாரணைகள் மற்றும் செயல்பாடுகள் அரசியல் காரணங்களுக்காக பாதிக்கப்பட்டு அதன் சுதந்திரத்தையும் பாரபட்சமற்ற தன்மையையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றன. Lack of autonomy. The agency's dependence on the central government for funding and support has compromised its ability to function independently. சுயாட்சி இல்லாமை நிதி மற்றும் ஆதரவிற்காக மத்திய அரசை நிறுவனம் சார்ந்திருப்பது அதன் சுயாதீனமாக செயல்படும் திறனை சமரசம் செய்துள்ளது. Allegations of bias. The CBI has faced accusations of being biased towards the ruling party or acting as a tool for political vendettas. சார்பு குற்றச்சாட்டுகள் ஆளும் கட்சிக்கு சார்பானதாகவோ அல்லது அரசியல் பழிவாங்கலுக்கான ஒரு கருவியாகவோ சிபிஐ குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளது. Inadequate resources. The agency faces manpower shortages, inadequate infrastructure, and insufficient funding, hindering its effectiveness. போதுமான வளங்கள் இல்லாதது நிறுவனம் மனிதவள பற்றாக்குறை போதுமான உள்கட்டமைப்பு இல்லாதது மற்றும் போதுமான நிதி இல்லாததால் அதன் செயல்திறனை தடுக்கிறது. Poor transparency and accountability. The secretive nature and lack of transparency have raised concerns about its integrity and accountability. மோசமான வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் சிபிஐயின் இரகசிய தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமை அதன் நேர்மை மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளன. Consequences of the crisis நெருக்கடியின் விளைவுகள் Loss of public trust. The credibility has been eroded, leading to a decline in public confidence in the agency's ability to deliver justice. பொதுமக்கள் நம்பிக்கை இழப்பு சிபிஐயின் நம்பகத்தன்மை குறைந்து நீதி வழங்கும் நிறுவனத்தின் திறனில் பொதுமக்களின் நம்பிக்கை குறைய வழிவகுத்தது. Ineffective investigations. The agency's investigations have been criticized for being slow, biased, or incomplete, undermining its effectiveness. செயல்திறனற்ற விசாரணைகள் நிறுவனத்தின் விசாரணைகள் மெதுவாக பாரபட்சமாக அல்லது முழுமையடையாமல் இருப்பதாக விமர்சிக்கப்பட்டுள்ளன இது அதன் செயல்திறனை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது. Damage to governance.
The crisis has implications for governance and administration, as it is a key agency responsible for investigating corruption and crime. ஆளுகைக்கு சேதம், ஊழல் மற்றும் குற்றங்களை விசாரிப்பதற்கு பொறுப்பான ஒரு முக்கிய நிறுவனமாக இருப்பதால் சிபிஐயின் நெருக்கடி நிர்வாகம் மற்றும் நிர்வாகத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. Measures to restore public trust, பொதுமக்கள் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள். Ensure autonomy and independence. Grant the CBI statutory backing, financial autonomy, and protection from political interference. சுயாட்சி மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்தல். சிபிஐக்கு சட்டப்பூர்வ ஆதரவு, நிதி சுயாட்சி மற்றும் அரசியல் தலையீட்டிலிருந்து பாதுகாப்பு வழங்குதல். Improve transparency and accountability. Make the agency more transparent in its investigations and decision-making processes, and establish robust accountability mechanisms. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துதல், அதன் விசாரணைகள் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் நிறுவனத்தை மிகவும் வெளிப்படையானதாக மாற்றுதல் மற்றும் வலுவான பொறுப்புக்கூறல் வழிமுறைகளை நிறுவுதல். Enhance resources and infrastructure. Provide the CBI with adequate manpower, infrastructure, and funding to enable effective investigations. வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், பயனுள்ள விசாரணைகளை செயல்படுத்த சிபிஐக்கு போதுமான மனிதவளம், உள்கட்டமைப்பு மற்றும் நிதியுதவியை வழங்குதல். Streamline investigations, improve the agency's investigative processes, reducing delays and ensuring timely justice. விசாரணைகளை நெறிப்படுத்துதல், நிறுவனத்தின் புலனாய்வு செயல்முறைகளை மேம்படுத்துதல், தாமதங்களை குறைத்தல் மற்றும் சரியான நேரத்தில் நீதியை உறுதி செய்தல். Foster public confidence. Engage in public awareness campaigns, and ensure that the agency's actions are seen as impartial and transparent. பொதுமக்களின் நம்பிக்கையை வளர்ப்பது. பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் ஈடுபடுங்கள், மேலும் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் பாரபட்சமற்றதாகவும் வெளிப்படையானதாகவும் இருப்பதை உறுதி செய்யவும். Additional recommendations. கூடுதல் பரிந்துரைகள். Establish an independent oversight committee. Monitor the performance and conduct to ensure accountability and transparency. சுயாதீன மேற்பார்வை குழுவை நிறுவுதல், பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக சிபிஐயின் செயல்திறன் மற்றும் நடத்தையை கண்காணித்தல். Implement a transparent appointment process. Ensure that the CBI director and senior officers are appointed through a transparent and merit-based process. வெளிப்படையான நியமன செயல்முறையை செயல்படுத்துதல், சிபிஐ இயக்குனர் மற்றும் மூத்த அதிகாரிகள் வெளிப்படையான மற்றும் தகுதி அடிப்படையிலான செயல்முறை மூலம் நியமிக்கப்படுவதை உறுதி செய்தல். Provide specialized training. Offer training to CBI officials to enhance their skills and capabilities in investigation and prosecution. சிறப்பு பயிற்சி அளித்தல், விசாரணை மற்றும் வழக்கு தொடுப்பில் சிபிஐ அதிகாரிகளின் திறன்கள் மற்றும் திறன்களை மேம்படுத்த அவர்களுக்கு பயிற்சி அளித்தல். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.